ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்கள் முன்னாடி வர ஆரம்பிச்சுக்கிறார். மக்களே, பெரிஸ்னிக் மிசைல் பாத்தீங்களா? திரும்பவும் போட்டாங்க. அதுவும் பார்டர் பகுதியில. எங்க? யூரோப்புக்கும் உக்ரைனும் பார்டர் பகுதியில, மேற்கு பகுதியில போட்டாங்க. எப்படி ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க பாருங்களேன். இது வந்து புத்தபெஸ்ட், அதாவது ஹங்கேரி, அப்புறம் புக்கரெஸ்ட், அப்புறம் வார்சா, அதாவது கேபிட்டல்ஸ் அந்த பகுதிகள் ஹங்கேரி, போலாண்டு, ஸ்லோவாக்கியா. ஸோ அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேபிட்டல்ஸ்க்கு திட்டணுங்க இது. அது மட்டுமா 200க்கும் மேல ட்ரோன்கள வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல். பல பகுதிகள்லயும் பெலிஸ்டிக் மிசைல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கீவ் தான் மெயினான டார்கெட். ஹெவியான அட்டாக். அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரியரா வந்து பார்த்தேன். இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் சேனல்ல. கிர்பீராக் அப்புறம் டின்ப்ரோ. ஹெவியான அட்டாக் அந்த பையன்லாம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதுவும் ஜெலன்ஸ்கி அவரோட ஹோம் டவுன் மேல அட்டாக் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்புறம் ஜாப்ரோசியா பகுதிகள். அதுக்கு முன்னாடி ஒடசா கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒடசால தாக்குதல் பண்ணி, அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் பண்ணிடலாம். எலக்ட்ரிசிட்டியே இல்ல. கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ரஷ்யா வந்து இது போல பண்றாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுல என்னன்னா, ஆ உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ஒன் ஆஃப் த எம்பி வந்து இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி, அ அமெரிக்காவோட எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து பிரியரா வார்னிங் குடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. "ஏங்க நாங்க ஒரு அட்டாக் பண்ண போறோங்க. உக்ரைன்ல வந்து இது போல ஒரு ஸ்னிக் அட்டாக் பண்ண போறோம். பார்த்துக்கங்க" அப்படிங்கிற வார்னிங் குடுத்துருக்காங்க. ரஷ்யா ஃபர்ஸ்ட்டே பிரியரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலன்னு சொல்றாங்க. பட் ஆனா பண்ணியிருக்காங்க. ஏன்னா யுஎஸ் எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டில ரொம்ப பெரிய அட்டாக் நடக்கலாம். லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்கலாம். அதுவும் சில நாட்களுக்கு நடக்கலாம். ஆனாலும் உக்ரைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வெளிய வந்துருங்க. சேஃபா இருந்துங்க அப்படிங்கிற அலர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ போலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இன்னும் கூடுதலா எக்ஸ் தகவலும் குடுத்துருக்காங்க. அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கூடுதலா வந்து பண்ண தகவலும் குடுத்துருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஏன்னா, அதுக்கப்புறம் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சுட்டு ரெடியா இருந்திருக்காங்களாமா. இது போல செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, உக்ரைனோட டெபுட்டி, அதாவது ஒரு ஒன் ஆஃப் த எம்பி இருப்பார் இல்லையா? கொர்ச்சென்கோ அவர்கள். அடிக்கடி நம்ம சேனல்ல பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்ப அவர் திரும்ப டெலகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதாவது லோவோவ் பகுதிகள்ல ஒரு ஸ்னிக் மிசைல் போட்டாங்க இல்லையா? இது யூரோப்புக்கான வார்னிங்க. உக்ரைன்ல நடந்த தாக்குதல்ங்கிறது உக்ரைனுக்காகவே இல்ல. அங்க எதையும் அவங்க அட்டாக் பண்ணல. சும்மா வந்து போட்டு போயிருக்கிறாங்க இந்த ஒரு ஸ்னிக் மிசைல. அது வந்து யூரோப்புக்கு தான் வார்னிங். அதுவும் மேற்கு நாடுகள் ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான வார்னிங் அது. இப்போ உக்ரைனோட மேற்கு பகுதியில ட்ரூப்ஸ கொண்டு வந்து வச்சீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்னிக் மிசைல் எடுத்து அடிச்சோம்னா 10லிருந்து 15 நிமிஷம் தான். வார்சாக்கு ரீச் ஆகும், பெர்லினுக்கு ரீச் ஆகும். வார்சாங்கிறது போலாந்து கேபிட்டல், பெர்லின் ஜெர்மனி கேபிட்டல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடக்கும். ஃபியூ மினிட்ஸ் தாங்க. அத வந்து எந்த இதாலயும் ரெடி பண்ணி எதுவும் டிஃபெண்ட்லாம் பண்ணிக்க முடியாது. இது ஒரு வார்னிங் குடுக்குறாங்க அப்படிங்கிறது போல, அவர் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்க்கிற மாரி வந்து பண்ண பேசிட்டு போய்க்கிறாரு. அது யூரோப்பியன் யூனியன் இப்படி ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்படிங்கிறது போல கேட்கிற மாரி இருக்கு. இதுல மெயினான விஷயம் என்னன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு ஸ்டிக் மிசைல ஏவியிருக்காங்க. ஸோ இந்த மிசைல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப பார்த்தோம்? 21 நவம்பர் 2024 பார்த்தோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வார்ஹெட்ஸ் வந்து ஒரு வார்ஹெட்ல இருந்து அந்த எம்ஏஆர்வி கான்செப்ட் ஒரு மிசைல் லான்ச் பண்ணா பல வார்ஹெட்ஸ் வரும். அந்த வார்ஹெட்ஸ் வரும்போது ஒரு லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, விழுகுது இல்லையா? அந்த ஒரு வார்ஹெட் பல வார்ஹெட் ரிலீஸ் பண்ணுதுன்னு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேரியேஷன் தெரிஞ்சுச்சு. அந்த ஒரு ஒரு ஷாட்டுக்கு 6 குண்டுகள் வந்து விழுகுது அப்படிங்கிறது போல வந்து பண்ணா, வேரியேஷன் தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவரா இருந்தது. ஒரு ஸ்னிக்ல அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அது வந்து பழசு. 1 வருஷம் ஆச்சு. அந்த மிசைல் 1 வருஷம் கிட்ட ஆச்சு இல்லையா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜனவரி 8 அப்படிங்கிற மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ஹெட் இல்லாத மிசைல் தான் ஏவியிருக்காங்க. பியூரா கைனெடிக் எனர்ஜி. அதாவது வார்ஹெட் இருந்தா கூட இழப்புகள் ஹெவியா இருக்கும். இது வந்து கைனெடிக் எனர்ஜி. இவங்க சொல்றாங்க இல்லையா? ஒரு மிசைல் ஏவுறோம் அப்படின்னா, அது அப்படியே போய் நேரா விழுந்ததுன்னா, அந்த மிசைல் இம்பாக்ட் ஆன பாதிப்பு. இப்போ பஸ் வந்து இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பாக்ட் பாதிப்பு இருக்குல்ல, அது போல தான். அந்த மிசைல் மட்டும் போய் விழுந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். அதுக்குள்ள எந்த ஒரு வெடி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த மாரி எதுவும் இல்ல. அந்த வேகத்துல போய் விழுகும்போது ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது தான் கைனெடிக் ஸ்ட்ரைக். இந்த அமெரிக்கா அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கைனெடிக் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிங்கிற போல. ஸோ அதுவும் இதுதான். வெடிமருந்தெல்லாம் இல்லாத ஒரு ஸ்ட்ரைக் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் தான் ரஷ்ய தரப்புல பண்ணிக்கிறாங்க. இதுல லைட்னிங் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜியூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்னிங் போல்ட் விட்டு அட்டாக் பண்ணுவார் இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் இருந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டா இருக்கு. அந்த ஸ்பீடு வார்ஹெட் ரீச் ஆகக்கூடிய ஸ்பீடு இன்னுமே வேகப்படுத்தப்பட்டிருக்கு.
ஸோ அடுத்த அப்கிரேடேஷன் ஒரிஸ்டிக் மிசைல் ரெடி பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அதோட அப்டேட்டட் வெர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த வெர்ஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து ஈவுக்கு காமிச்சிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக இது போல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துக்கிறாங்க. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய என்ன பகுதி ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஜெர்மனி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளேயே ஃபேக்டரி கட்டுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல பண்றோம் அது பண்றோம். ஸோ அது போல ஏதோ ஒரு ஃபேக்டரியில அடிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த டீ கடை பெஞ்சில் பேசக்கூடிய விஷயங்கள் மேபி இந்த ஆளுங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணிருக்கலாம். இந்த மெர்சனரிஸ்ன்னு சொல்லி உள்ள வராங்க இல்லையா, ஸோ அவங்க டிப்ளாய் ஆயிருந்திருக்கலாம். மேபி அவங்க மேல தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் போக போக தெரியும். ஆனா உக்ரைன் தரப்புல அஃபிஷியலா வருது பெருசாலாம் எதுவும் இம்பாக்ட் ஆகலைங்க அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது போல ஒரு அட்டாக் நடந்துருச்சு. இது ஈவுக்கு வார்னிங்கா இல்ல உள்ள என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயில்டா வந்துச்சுன்னா அடுத்தது பார்க்கலாம். இந்த மிசைலோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து பண்ண ரீச் ஆகும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பட் இது போல ஒரு மிசைல் ஏவுனதையோ இல்ல அது வந்ததையோ தாக்குதல் பண்ணதோ ரெக்கார்டே ஆகல. அதாவது ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா தென்படவே இல்ல அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. இது போல செய்திகள்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட ரெஸ்பான்ஸ் யூரோப்பியன் யூனியன்ல என்ன இருக்குன்னு சொல்லி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஜனவரி மாசம். இதுல 15ஆம் தேதி ஜனவரி வரக்கூடிய 15ஆம் தேதி -°C வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அலர்ட் குடுக்குறாங்க. ஸோ இப்போ கரெக்ட்டான தருணத்துல ரஷ்யா இந்த கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அது 278 ஏரியல் அசெட்ஸ் ட்ரோன் அப்புறம் மிசைல கொண்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த மேப்லோட இருக்கும். மெயினா டார்கெட் பண்ணது கீவ் தான். ஸோ இந்த கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. இதனால கரண்ட் ஃபெசிலிட்டில கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டி கட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ தண்ணி குடுக்க முடியலைன்னா, கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கீவ விட்டு இவாக்குவேட் ஆவாங்க. ஸோ கீவ விட்டு இவாக்குவேட் ஆகுறாங்க. கடும் குளிர் அப்படிங்கும்போது, கண்டிப்பா ரஷ்யா இத பயன்படுத்தி திரும்பவும் கீவ முற்றுகையிடுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதோட எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ணா கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ ஒன்ஸ் வந்து இது போல வராங்க, ரஷ்யா வராங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மெலோனி அவர்கள் தரப்பிலிருந்து வந்துட்டு இருக்கு. இதுதான் தருணம், பேசிடலாம் புட்டின் அவர்கள்ட்ட அப்படிங்கிறது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. மேக்ரான் அவர்கள் அதுக்கு முன்னாடியே விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு, பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ வரைக்கும் பேசுன மாரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னா, களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த ஜாப்ரோசியா பகுதிகள்ல டொனஸ்க் பகுதியில முன்னேற்றம். அதுவும் ஜாப்ரோசியால உலைப்போலுக்கும் மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட். ஸோ அந்த செட்டில்மெண்ட் வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஜெலோனியே அப்படின்னு ஒரு பேரு. ஸோ பேர் எனக்கு கொஞ்சம் கட் ஆகல. அந்த உலைப்போலுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த பகுதி வந்து பண்ணா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. எப்படி நாங்க போனோம்? எப்படி நாங்க அத அட்டாக் பண்ணோம்? எப்படி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தோம்? என்ன மாரி தாக்குதல் பண்ணோம்? இப்ப பாருங்க அந்த பகுதி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. கொடி வச்சு காமிச்சு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வீடியோ ரிலீஸ் பண்ற மாரி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல பல பகுதிகள் பிடிக்கிறாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பகுதி. மத்த பகுதியில கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, இது ஒரு பிரிட்ஜெட். அதாவது இந்த கைச்சூர் ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிவர தாண்டக்கூடிய வாய்ப்பு ரஷ்யாக்கு கிடைச்சிருக்கு. இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால. ஸோ அதனால அந்த குலைப்போல் இருக்கு இல்லையா? ரஷ்யா பொறுத்தவரைக்கும் குலைப்போல், உக்ரைன பொறுத்தவரைக்கும் ஹுலைப்போல். ஸோ யார் யார் எப்படி சொன்னாங்களோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிவர தாண்டுறனால இந்த ஹுலைப்போல புரொடெக்டடா வச்சுக்கிறதுக்கு ரஷ்யாக்கு இந்த ஒரு செட்டில்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. ஸோ இந்த ம் மேற்க நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா ரஷ்யா? ஸோ இந்த ஜாப்ரோசியால இருந்து அதுக்கு இது ரொம்ப அதிக அளவுல கை குடுக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. காலத்துல ரஷ்யா எப்பவும் போல முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ன்னு வந்துட்டோம்னா அமெரிக்கா. அமெரிக்கா திரும்ப ஒரு கண்டெய்னர் வெனிசுலால இருந்து கிளம்புனத புடிச்சுட்டு போயிட்டாங்க. 5 கண்டெய்னர வந்து பார்த்தா மாறி மாறி புடிச்சுக்கிறாங்க. ஒலினியா கண்டெய்னர் வந்து பார்த்தா கரேபியன் சீல ஓடிட்டு இருக்கும்போது புடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவோட கொடி ஏத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு. கரேபியன் தீவுகளிலே, தீவுகள் கடல் ஓரங்களிலே அப்படியே அந்த லபக்குன்னு இருந்து கவி கொண்டு போய் விட்டது. அதுக்கான வீடியோ பதிவுலாம் விட்டுருக்காங்க. ஸோ 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிக்யூட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்பு புடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மேற்கு நாடுகள், மத்த நாடுகள், உலகத்தோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தா எல்லாம் வியப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது செய்வாங்களா? அப்படிங்கிறது போல. பட் யார் தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தா ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. வெனிசுவேலா ஆயில் உங்களுக்கு கிடைக்குமாப்பா? வேணும்னா எங்க மூலியமா வாங்கிக்கிங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஆயில் விக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட காசு குடுத்து தான் வாங்கணும். அமெரிக்காவோட காசு குடுத்து வாங்குனா தான் அமெரிக்கானால இருக்க முடியும். ஸோ இத எப்படி பைபாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்ப என்னடான்னா வெனிசுவேலா அப்படியே மாறிட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மேபி வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்திருக்கலாம் ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதனால தான் உள்ள இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, டோர ஓப்பன் பண்ணி விட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஃபுல்லாவே அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இல்ல.
பக்கா டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பக்கத்துலயே போய் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் நின்னு அடிக்குதுங்கிறது ஏற்புடையதாவே இல்ல. அந்த மாரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்டின்னா, கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே உள்ள இருந்தே மதுரா அவர்கள வெளிய போப்பா அப்டிங்கிறது போல புடிச்சு குடுத்த மாரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப அது நடக்க நடக்க பார்த்தா தெரிய வருது. ஆனா மதுரா அவர்களோட பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. பட் பாப்போம் இப்போ யுஎஸ் ஓட எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வெனிசுவேலால ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த பேர்ல பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிறாருங்க. நேத்திக்கு வந்த வீடியோக்களே அடுத்தடுத்த பெரிய ஒரு வீடியோக்களா போடுற மாரி அதிகமான விஷயங்கள் பேசிக்கிறார். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த பேர்ல பார்க்கலாம். பட் ஆனா மெயினான விஷயம் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலால ஃபுல் பிளாக்கேட். ஸோ அந்த பிளாக்கேட மீறணும் அப்டின்னா, கண்டிப்பா எங்க மூலியமா வாங்கிக்க அப்டிங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அமெரிக்கா டாலரோட இருப்ப நிறுத்திக்கிறதுக்கான வேலைகள பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் மரியா ஜரக்கோ அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஏங்க இந்த மரியானாவா ஸோ அந்த கப்பல்ல இருந்து புடிச்சிட்டு போன ரஷ்யர்கள ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் குடுத்துரணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது கேட்டதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட சிட்டிசன்ஸ ரஷ்யா கிட்டயே திருப்பி குடுத்துர்றோம். இந்த மெரின்ட்ரா ஸோ அந்த கப்பல் இருக்கிறத குடுத்துர்றோம் அப்படிங்கிறது போல ஜரக்கோ அவர்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. குடுப்பாங்களா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா அவர் நெறைய பேசிக்கிறாரு ரஷ்யாவ பத்தி. அத அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். இப்போ அடுத்தது இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை, அமெரிக்கா, ரஷ்யா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெனிசுலா பிரச்சனைகள். இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டோம்னா சிரியா. சிரியாவோட ராணுவம் தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் HTS அல்-ஜுலானி அவர்கள் இருக்கா இல்லையா? அல்-சாரா அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட படைய அலப்போல இருக்கக்கூடிய அந்த பகுதி நம்ம எடுத்துக்கலாம். அனுப்புங்க படை அப்படிங்கம்போல அனுப்பியிருந்தார் இல்லையா? ஸோ அதுல மிக முக்கியமான பகுதிகள். ஸோ அது எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. YPG, SDFன்னு சொல்லிட்டு இந்த குர்தின மக்களோட அமைப்புகள். ஸோ அந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் மசூத் அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிரியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுகின்ற அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அலப்போ சிட்டி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியன் கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்லாம் வந்துருமா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இது ஒரு மிக பெரும்பாலான பிரேக் த்ரூ. ஏன்னா அது ஒரு சிட்டாடல் ஒரு கோட்டையா வச்சிருந்தாங்க. பட் அவங்களும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னன்னா, நல்லா வெல் பிளான்டா வச்சு பாருங்க, கடைசியில நல்லா வச்சு அடிச்சுக்கிறாங்க. SDF ஓட பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கைய விட்டு போயிட்டு இருக்கு. அவங்களோட லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் SDF என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றத பார்க்கலாம். அமெரிக்கா எப்படி திருப்பி அவங்க வருவாங்களா? இல்ல எப்படி ஆதரவு குடுப்பாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இஸ்ரேல் தெற்கு பக்கமா ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒப்பந்தங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த சமயத்துல சிரியாவோட பிரச்சனைகள் வேணாம் அப்படிங்கூட யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஈரான்ல புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈரான்ல புரொட்டஸ்ட் நடந்தாலுமே இன்டர்நெட்லாம் டவுன் பண்றாங்க. ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சில தரப்புன்னு சொல்றாங்க. இன்னும் சில தரப்புல இல்லைங்க பல பகுதிகள் போயிருச்சுங்க. புரொட்டஸ்டர்ஸே கையில எடுத்துட்டாங்க. லிபரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் ஆனா, இதுல என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, இவ்ளோ தூரம் புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அயத்துல்லா கமேனி அவர்கள் வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ணும்போது வந்திருக்கிறாரு. அவர் பிரேயர் பண்ணும்போது மக்கள் முன்னாடி வந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரேயர் பண்றாங்கன்னா எப்படி? அப்படின்னு கூட கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா, புரொட்டஸ்ட்ங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. சில இடங்கள்ல அமைதியாவும் நடக்குது. சில இடங்கள்ல வன்முறை நடக்குது. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சுட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலைஸ் பண்றாங்க. இருதரப்பு இழப்புகள் இருக்கு ஈரான் தரப்புல. இது ஒரு சிவில் வார் மாரி வச்சுக்கோ. ஒரு மினியேச்சர் சிவில் வார். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் வார்ல யார் பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு டஃப்பான டைம். ஈரானுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்டுக்கே தான். ஈரான் ரெசிஸ்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். வரக்கூடிய காலங்கள் பிரிக்ஸோட காலங்களா, இல்ல அமெரிக்காவோட காலங்களா, இல்ல மல்டி போலாரிட்டி வேர்ல்ட்ல வேற ஏதாவது நாடுகள் ஆதிக்கம் செலுத்துமா? இல்ல அமெரிக்கா தான் திரும்பவும் நான் தான் சூப்பர் போலீஸ், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரர் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஆள்வாராம். என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.